குலசேகரன்பட்டினம் முப்பிடாரி அம்மன் கோயில் தெருவில் மாலைக்கோனார் என்பவர் வாழ்ந்து வந்தார். முத்தாரம்மன் மீது தீவிர பக்தி உடையவர். ஒரு சமயம் அவருக்கு அம்மை நோய் என்னும் முத்து நோய் கண்டது. கண்களைத் தவிர உடம்பில் பிற இடமெல்லாம் இடைவெளியின்றி முத்துக்கள் போடப்பட்டிருந்தன. அவரை பார்த்தவர்கள் பிழைப்பது அரிது என்றனர். மருத்துவர்களும் கைவிட்டனர். மாலைக்கோனார் அன்னை முத்தாரம்மனை சரணடைந்தார். அவள் திருவடிகளைத் தொழுது பூஜை வழிபாடுகளைச் செய்தார். பின்னர் அங்குள்ள பட்டரின் அறிவுரைப்படி வாழை இலையில் அவரது உடலை கிடத்தி அன்னையின் ஆலயம் முன்பாக அவரை வைத்தனர். ஆலயத்தின் கற்ப கிரகத்தில் நீர்க்கட்ட ஏற்பாடு செய்து அன்னையின் அருள் வேண்டி துடித்தார். மருத்துவர் கணிப்பும் மற்றவர்கள் நினைப்பும் தவறாயின. அன்னையின் கருணை உருவானது. முத்துநோய் மறைந்தது. மாலைக்கோனார் முழு உடல் நலம் பெற்றார். அன்னையின் அருள் நினைத்து உருகிய மாலைக்கோனாரும் அவர் மனைவி மக்களும் தசராதோறும் காப்பு கட்டி விரதம் இருந்தனர். மாலைக்கோனார் காளிவேடம் அணிந்து காணிக்கை எடுத்து அத்தொகையினைக் கொண்டு திருக்கோயிலுக்கு முன்புற ஓட்டுக் கொட்டகையை கட்டிக் கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பல மருத்துவர்களால் கைவிடப்பட்ட வியாதிகளை அன்னை தீர்த்து வைக்கிறாள். அதனால் தான் அவளுக்கு சர்வ வியாதி பிரசமனி என்று ஒரு திருநாமம். அதாவது எல்லா வியாதிகளையும் போக்குபவள். தேவியை சரணடைவோம். எல்லா வியாதிகளில் இருந்தும் விடுபடுவோம். ஓம் ஆதிசக்தி முத்தாரம்மா.